ஓடிடி மற்றும் சமூக ஊடக தளங்களில் பாலியல் ரீதியிலான மற்றும் ஆபாச காட்சிகள் வெளிப்படையாக ஒளிபரப்பு செய்வதை தடை செய்ய கோரிய வழக்கில் உரிய விளக்கம் அளிக்குமாறும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், வணக்கம். உச்சநீதிமன்றம் அனுப்பியுள்ள நோட்டீஸில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? வணக்கம். ஓடிடி மற்றும் சமூக ஊடகங்களில் பாலியல் ரீதியாக அல்லது அதிக அளவில் கவர்ச்சிகளை காட்டக்கூடிய வகையிலான விளம்பரங்கள் அல்லது செய்திகள் மூலமாக நடத்தப்படுகிற அந்த ஒளிபரப்புகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அல்லது எந்த விதமான சென்சாரும் செய்யப்படாமல் ஓடிடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆபாச காட்சிகள் ஒளிபரப்பப்படுவதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் இதனை வரைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என கோரியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் மேத்தா இந்த விவகாரத்தில் மனுதாரர் கூறிய அந்த கூற்று ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருப்பதாகவும் அவர் கூறுகிற அந்த கூற்று குறித்து மத்திய அரசு விவாதித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு தருணங்களில் குடும்பத்துடன் இணைந்து திரைப்படங்கள் அல்லது தொடர்கள் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை எனவும் பல இடங்களில் ஆபாசங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் பார்க்க வேண்டிய தொடர்கள் எல்லாம் சிறுவர்கள் கூட பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே இதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் வழக்கின் இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் தாங்கள் தற்போது குழந்தைகள் கையில் அனைத்து செல்போன்கள் இருப்பதாகவும் இந்த நிலையில் அவர்கள் எந்த காட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதை எப்படி நிர்ணயிக்க முடிகிறது எனவும் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த விவகாரத்தில் நாங்கள் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்புவதாகவும் ஏற்கனவே இந்த விவகாரம் நிர்வாக விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடுவதாக தொடர்ந்து தங்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இந்த விஷயத்தை நாங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் எனவே இந்த விஷயத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். நன்றி ஆனந்த் தகவல்களுக்கு.